உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாறும் அதிரடி மாற்றங்கள். வரும் ஏப்ரல் 30க்குள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பட்டது உங்களுக்கு அமையுது. அப்ப அது யாருக்கு அமையுதுன்னா, விருச்சக ராசிக்காரங்க. அப்ப விருச்சக ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, விருச்சக ராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல செல்வந்தரா இருக்கிறாங்க, நல்ல செல்வாக்கா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. எனக்கு தெரியும், விருச்சக ராசிக்காரர்ல ஒரு சில பேர் இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த கஷ்டத்துக்கோசரம் நீங்க எவ்வளவு போராடினாலும், எவ்வளவு ஜெயிக்கும்னு சொல்லி நீங்க முயற்சிகள் பண்ணினாலும் அது நடக்க மாட்டேங்குது. பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் பல கஷ்டங்களும் வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம மீள மாட்டோமா அப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த பதிவு போடுறப்ப நாம. அப்போ வரக்கூடிய அந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடக்கவிருக்கிறது. விருச்சக ராசிக்காரர்ல அப்படி நடந்தா ஒத்துக்குவீங்களா? கண்டிப்பா ஒத்துக்குவீங்க. அதே சமயத்துல அந்த மாதிரி மாற்றங்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு இந்த ஏப்ரல் 30க்குள்ள கட்டாயமாக கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்ப விருச்சக ராசிக்காரங்கள் அப்படின்னாவே தனிமை. இந்த தனிமை தான் அவங்க எப்பவுமே விரும்பாதவங்க. அப்ப அந்த தனிமையில மாட்டிக்கிட்டு பல குழப்பங்கள் பல சிந்தனைகள் பல சிந்திச்சுட்டு நாம் எங்க முன்னேற போறோம், நாம முன்னேறுவோமா முன்னேற மாட்டோமா, இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையில போயிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த தாழ்வு மனப்பான்மை ஃபர்ஸ்ட் உங்க மனசுல இருந்து தூக்கி வெளியில் வைங்க. உங்களால முடியும். அதாவது விருச்சக ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில முடியும் நினைச்சு ஒரு காரியத்துல இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக முடியும். அப்படி முடிச்சு சாதிச்சு வெற்றி வாக சூழ்நிலைங்க தான் நீங்க. அப்ப நிறைய விஷயங்களை நீங்க சாதிச்சு நிறைய விஷயங்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே அடிமையாகாமல் உங்க மனசுக்கு பட்டதை நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்க ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, திடீர் கோபம். எதையுமே பார்க்க போனா யோசனை பண்ணாம பேசிடுறது. அப்ப அந்த திடீர் கோபத்தையும் அந்த யோசனை பண்ணாம பேசக்கூடிய விஷயத்தையும் நீங்க தள்ளி வச்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருப்பீங்க. அப்ப இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள் ஆப்பட்டது குரு பகவான் நல்லா இருக்கிறாப்புல, சனி பகவான் நல்லா இருக்கிறாப்புல, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறாப்புல, உங்களுக்கு ராகு 5ஆம் இடத்துல இருந்து அவரும் நல்லது செய்யறாப்புல, உங்களுக்கு கேது பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க லாபஸ்தானத்துல. இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்பட வேணும்? அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு அந்த மே மாசம் 1ஆம் தேதிக்கு மாறுறாங்க. அப்ப அந்த மே மாசம் மாறினாலும் உங்களுக்கு நல்ல யோகம் தான். அந்த குரு பகவான் மாறுவதற்குள் நீங்கள் சில மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறீங்க. அப்போ விருச்சக ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் காத்திருக்குது, ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. அப்போ உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அப்ப இந்த ராசிநாதனுக்கு உச்ச பலம் பெறுவதால் உங்களுடைய ராசி ஆகப்பட்டது எதையுமே சாதிக்க முடியும். நாம எதுல எங்கே எவ்வளவு பாதாளத்துல விழுந்திருந்தாலும் நாம எந்திரிச்சு நல்ல நிலைமைக்கு வர முடியும் இப்படிங்கிற தனி தெம்பு உங்களுக்கு வரும். அதே சமயத்துல உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்டது பெயர்ந்து கும்பத்துல சனி பகவானோடு சேர்றாங்க. அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க. ஆட்சி பெற்ற சனி பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் சேரும் போது உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியும் 2 பேரும் இணையும் போது அந்த சுகஸ்தானம் கெட்டியாக இருக்கும்.
அப்ப அந்த சுகம்ங்கிறது என்ன? உடம்புக்கு நோய் இல்லாமல், ஒரு கஷ்டங்கள் இல்லாமல், ஒரு தொந்தரவு இல்லாமல், அடுத்தவங்களுடைய பிரச்சனை நம்மை பாதிக்காமல், ஒரு காரியம் நம்மளுக்கு ஆகலையே அப்படிங்கிற வேதனை இல்லாமல், அந்த காரியம் ஜெயமாகி உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல், குழப்பங்கள் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க சந்திச்சு அதுல மனசளவுல சந்தோஷப்பட்டு கடன் இல்லாமல், நோய் இல்லாமல் வாழக்கூடிய காலகட்டம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குது. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் புத்திர தோஷம். அது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது 5ஆம் இடத்துல ராகு இருந்து சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாம போயிருந்தா அது புத்திர தோஷம். இப்ப இந்த கோல்சார பலன்ல 5ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த அந்த குரு பகவானாப்பட்டது செவ்வாயுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ராகு பகவானாப்பட்டது உங்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க. அப்ப பூர்வீகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனைகள் இது மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். அப்ப உங்களுக்கு சொத்து பிரச்சனை, பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. அந்த 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது, அந்த கேது பகவானாவே ஒரு கெட்டிக்கார கிரகம். இப்ப நவகிரகங்கள் 9 கிரகங்கள்ல மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் அந்த கேது பகவான். அப்ப அந்த கேது பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமையில வரக்கூடியவருக்கு வழி நடத்தும். கண்டிப்பாக இது உண்மை. அப்ப இதற்கு முன்னாடி எவ்வளவு தடைகள், குழப்பங்கள் எல்லாமே வந்திருந்தாலும் இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த ஏப்ரல் 30க்குள்ள கண்டிப்பாக சில பிரச்சனைகள் ஆப்பட்டு உங்களை விட்டு விலகும். உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை காட்டும். அப்ப நீங்க ஜெயிக்க போறீங்க. அப்ப அந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, அந்த கேது பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது, உங்களுடைய ராசிநாதனுடைய அனுகிரகம் அதுவும் நல்லா இருக்குது. இந்த குரு பகவான் மட்டும் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு சிம்மத்தை பாக்குறாங்க, அது போக துலாம பாக்குறாங்க, அது போக உங்களுடைய தனஸ்தானத்தையும் பாக்குறாங்க. அப்ப அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வம், செல்வாக்கு, அந்த தனம், ஐஸ்வர்யம் இதெல்லாமே சேர்ந்து நீங்க மேல வரக்கூடிய அளவுக்கு, வளரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல விஷாக நட்சத்திரம், இப்போ அனுச நட்சத்திரம், அது போக கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருப்பீங்க. இதுல அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த கஷ்டங்களாப்பட்டது சொல்லி மாளாத அளவுக்கு அந்த கஷ்டத்துல பாதிக்கப்பட்டுட்டு நம்ம எங்கேயாவது சன்னியாசம் பயிரலாமா அப்படிங்கிற அளவுக்கு காத்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு எதுவுமே நடக்காது. உங்க வாழ்க்கையில இனி எல்லாம் ஜெயமாக இருக்கும். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விமோசனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. கேட்டை நட்சத்திரம், இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட தைரியசாலிகள். அவங்களும் மனசு குழம்பி போய் தான் எடுத்த காரியங்கள் எல்லாமே தடுங்கலாகுதே அப்படின்னு வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அந்த வேதனைகள் குறையும். நீங்க எடுத்த காரியங்கள் ஆகப்பட்டது ஜெயமாகும். உங்க வரக்கூடிய காலகட்டங்களுக்கு சாதகமா அமையும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது போக விசாக நட்சத்திரம். அப்ப அந்த விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவானாப்பட்டது 6ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒருபோதும் இல்லை. அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்குது. இப்ப விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த குரு பார்க்கக்கூடிய இடத்தினால நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசியில பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நல்லா வாழக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. இதுல பெண்களாகப்பட்டது குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கணவனாலையும் குழந்தைகளாலையும் வீட்டுக்கு இருக்கக்கூடிய வருமானத்தினாலையும் நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க. அந்த பாதிப்புகள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தைரியமாக இருங்க. நேரிலே
இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப முக்கியமானது. அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.